வந்தியமோ தேவைர்முகுல்தம் விகசித குருவில்தாபமில் தீவராட்சோ கோகோபீபில்தவிஹிதம் ஜிதரிபுநிபகம் குந்தமல்தாரஹாசம் நீலக்ரீவக்ரபில்ச கலன சுவிலசத்குல்தலம்பானுமல்தோ தேவம் பீதாம்பராட்யமோ ஜப ஜபதினசோ மத்தியமாக்னேரமாயை. குருவாயூரப்பனுடைய சர்வானுக்கிரக விசேஷத்தினால நாராயணியத்தில உயர்ந்த 15வது தசகத்தில கபில வாசுதேவ சம்வாதமாக தேவகூதிக்கு பகவான் வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை எல்லாம் உபதேசம் பண்ணிருக்கக்கூடிய சரித்திரங்களை நாராயண பட்டத்திரி பக்தி பூர்வமாக குருவாயூரப்பனிடத்துல விஞ்ஞாபனம் பண்ணிட்டு இருக்காருன்னு நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். அதே சந்தர்ப்பத்துல நம்முடைய நலம் தரும் நாராயணியத்துல ஏதாவது ஒரு ஸ்ரீகிருஷ்ணனுடைய தரிசனத்தையும் அடைவது நம்முடைய வழக்கம்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில நாம் இன்று தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் ஸ்ரீ அஷ்டபுஜ பாலமதன வேணுகோபால சுவாமி திருக்கோயில். எங்கே அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் சேலம் அருகில் இருக்கக்கூடிய வாழைப்பாடி தாலுகாவில், அதாவது சேலத்திலிருந்து வாழைப்பாடியானது சுமார் 36 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அந்த வாழைப்பாடியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த தோப்புகளும் ஓங்கி உயர்ந்து வளர்ந்திருக்கக்கூடிய தென்னை பாக்கு மரங்களுக்கு நடுவிலே அழகாக காட்சியளிக்கக்கூடிய திருக்கோயில். இதோ கோயிலை அடைந்து விட்டோம். ஸ்ரீ அஷ்டபுஜ பாலமதன வேணுகோபால சுவாமி திருக்கோயில் என்ற பெயர் பலகையோடு அழகான முகப்பை கொண்ட நுழைவாயில் நம்மை வரவேற்கின்றது. அந்த முகப்பிலேயே சுதை வடிவத்தில் ருக்மிணி பாமா சமேதனாக வேணுகோபால சுவாமி தன்னுடைய திருக்கரங்களிலே தங்கு சக்கரங்களை தாங்கிக் கொண்டு இதோ நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றான். இந்த முகைவாயிலேயும் இருபுறமும் சங்கு சக்கரங்கள். இதை கடந்து கோயிலையும் அடைந்து விட்டோம். பெரிய தீபஸ்தம்பம், அதற்கு கீழ் பெரிய திருவடியான கருடன் கைகூப்பிய திருக்கோலத்திலே ஒருபுறம் திருமன் சங்கு சக்கரங்களுடன் நமக்கு அழகாக காட்சியை அளிக்கின்றார். எதிரே 3 நிலை ஒன்ற கம்பீரமான கோபுரமானது நம்மை வரவேற்கின்றது. 5 கலசங்கள், அதற்கு கீழே திருமன் சங்கு சக்கரத்திற்கு கீழேயும் ஓம் நமோ நாராயணா என்னும் அஷ்டாட்சர மந்திரம் நான் கண்டு கொண்டேன், நமோ நாராயணா என்னும் நாமம் என்ற திருநாமத்தின் திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். பற்பல சுதைகள். இதோ ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் நின்ற திருக்கோலத்திலே அனுமனை ஆசீர்வதிப்பது போலவும் அனுமன் வணங்குவது போலவும் காட்சி. அது மட்டுமா, ஸ்ரீனிவாசர், பலராமன், கண்ணன், மகாவிஷ்ணு சயன கோலத்திலே ஆதிசேஷனுக்கு கீழ் பிரம்மா மகாலட்சுமி புடைசூழ திவ்ய தரிசனம். ராதையும் கண்ணனும் வேணுகோபாலன் புல்லாங்குழலுடன் இவ்வாறு பல சுதை வடிவங்களிலே அமைந்திருக்கக்கூடிய அழகான கோபுரத்தின் தரிசனத்தை அடைந்து கொண்டே சற்றே கோபுரத்திற்கு எதிரே நோக்கினோமே ஆனால் இங்கு சிறிய திருவடியான ஆஞ்சநேயன் நின்ற திருக்கோலத்திலே ஸ்ரீ வீர ஆஞ்சநேயராக இதோ நமக்கு காட்சியளிக்கின்றார். அங்கும் அவருக்கு ஒரு சிறிய விமானம், அதிலே ஒரு சுதை, அங்கு அபயகஸ்தத்துடன் கதையுடன் ஒரு ஹனுமார், கைகூப்பி பக்த ஹனுமானாக ஒரு திவ்ய தரிசனம், சஞ்சீவி மலையுடன் ஹனுமான் நமக்கு ஆகா கையில் தாள கட்டைகளுடன் மற்றொரு ரூபத்திலே ராம் ராம் என குதித்துக் கொண்டு பாடி பாடி பஜனையிலே மகிழக்கூடியவராகவும் சுதை வடிவங்களிலே பல திவ்ய தரிசனங்கள். இதோ மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை, அனுமனுடைய தரிசனத்தை அடைகின்றோம். நின்ற திருக்கோலம், ஒரு திவ்ய ஹஸ்தத்திலே கதையை வைத்துக் கொண்டிருக்கின்றார். ஒரு கையானது நம்மை நோக்கி அபயகஸ்தமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அவருடைய திருவடிகள் முன்னும் பின்னுமாக அழகாக நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றன. சிந்தூர காப்பைத்தான் சார்த்திக் கொண்டு வாயிலே தன்னுடைய சிரசிற்கு மேல் வாளானது தலைமேல் எட்டி பார்க்கக்கூடிய காட்சி. ஆகா, அதிலே சிறிய மணியும் கட்டப்பட்டிருக்கின்றதை மூல விக்கிரகத்திலேயே கல் ரூபமாக நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். சற்றே அனுமனானவன் தலையை சார்த்திக் கொண்டு வெற்றிலை துளசி மாலைகளுடன் அருளை வாரி வழங்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியை தரிசித்துவிட்டு இதோ கோபுரத்தின் வழியாக கோயிலுக்குள்ளே நுழைகின்றோம். இதே சூழ்நிலையிலே நாம் குருவாயூரிலே நாராயண பட்டத்திரிக்கு உத்தமமான இந்த 15வது தசகத்தில் குருவாயூரப்பன் கபில வாசுதேவனாக தான் உபதேசித்த விவரங்களை அவரை கொண்டு தான் மீண்டும் கேட்டு ஸ்லோகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றான்.
குருவாயிரப்பா மம குணகணலீலா கர்ணனைர் கீர்த்தனாத்யைர் மயிசு சரிதோக பிரக்ய சித்தானுவృத்திகி பவதி பரம பக்திகி ஸ்யாகி மிருத்யோர் விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவகோத்யைர்நகாதிகி. அம்மா, என்னை அடைவதற்கு பலவிதமான யோகங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கலிகாலம் முடியும் வரைக்கும் சுலபமான மார்க்கத்தை நான் சொல்றேன்னு அவர் உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஆச்சரியமான ஸ்லோகம்னு நாமும் கேட்டு இருக்கோம். மம குண கணலீலா கர்ணனைர் கீர்த்தனாத்யே. ஒன்னும் வேண்டாமா, தவம் பண்ண வேண்டாம், யாகம் பண்ண வேண்டாம், அஷ்டாங்க யோகங்களை அனுஷ்டிக்க வேண்டாம். கலிகாலத்துல கூட முடிகிற வரைக்கும் என்னுடைய திருநாமங்களை கிருஷ்ணானோ கோவிந்தானோ மாதவானோ எந்த திருநாமம் உங்களுக்கு பரம சுலபமாக வாயில வருமோ அதை நீங்க சொல்லணும். சொல்லணும்னா அது சட்டுன்னு உடனே யாருக்கும் என்னுடைய திருநாமத்தை சொல்ல முடியாதுமா. அதனுடைய வைபவங்களை பல பேரிடத்துல உட்கார்ந்து கேட்கணும். கேட்பதால் சொல்லக்கூடிய ஒரு பக்தியானது வளரும். அப்ப என்னுடைய குணங்களை எல்லாம் நீங்க சிந்தனை பண்ணணும்னு மம குண கன லீலா கர்ணனைகி கீர்த்தனாத்யை. அப்ப எந்த சரித்திரங்களை கேட்கணும்? மயி சுசரிதோக பிரக்ய சித்தானுவృத்திகி. என்னுடைய எந்த கதை பரம சுலபமா உங்களுக்கு புரியுமோ, எந்த சரித்திரத்தை நீங்க மனசுல வாங்கிட்டு அந்த ரூபத்தோட என்ன தியானம் பண்ண முடியுமோ அது கேட்பதனால் உங்களுக்கு கீர்த்தனமும், கீர்த்தனத்தால் பரம பக்தியும் உங்களுக்கு தானாகவே ஏற்படுகின்றது. 3 விதமான மார்க்கங்களை இந்த ஸ்லோகத்துல 2 வரியில கபில வாசுதேவன் உபதேசம் பண்ணிட்டானா. ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம். அந்த ஸ்மரணத்தால் ஏற்படக்கூடிய பக்தி அது வெறும் பக்தி இல்லைனர். ஸ்லோகத்தோட அழக பார்த்தானா பவதி பரமபக்திகி. பரமபக்தி, பரமபக்தினா என்னன்னா உத்தமமான பக்தி, அதாவது உயர்ந்த பக்தி. அந்த பக்தி ஏற்படும். இது போருமோனோ, இதை அனுஷ்டிக்கிறதுல அம்மா எந்த விதமான ஒரு கஷ்டமும் இல்லையே, நீங்க பண்ணலாமோன்னு கேட்ட உடனே தேவகூதியானவள் சொன்னாளாம், கபிலா, இப்படிப்பட்ட ஒரு சுலபமான மார்க்கத்தை எனக்கு நீ உபதேசம் பண்ற, முடிஞ்ச வரைக்கும் நீயே அனைவரும் புரிஞ்சுக்க முடியாம அந்தந்த யுகங்கள்ல என்னுடைய கீர்த்தனை தியானம் இதெல்லாம் உயர்ந்த மார்க்கம்னு நீயே எல்லாருக்கும் இத்தனை நாள் வரைக்கும் நீ சொல்லலேன்னு கேட்டாராம். அப்ப கபில வாசுதேவன் சொன்னார், மயி சுசரிதோக பிரக்ய சித்தானுவృத்திகி. அம்மா, நான் அந்தந்த யுகங்கள்ல அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல பலவிதமான அவதாரங்களை எடுத்து உபதேசம் பண்றேன். என்னுடைய காலத்துக்கு பிறகும் உலகத்துல கலியுகம் கலியுகம்னு நீங்க பயப்படுறே, அந்த கலியுகத்துல புண்ணிய பூமிகள்ல பலவிதமான அவதார புருஷர்கள் எல்லாம் தோன்றுவார்கள். நாராயணியத்தை முடிக்கச்சே பட்டத்திரி சொல்லுவார், பாரத தேசம் உயர்ந்தது, அந்த தேசத்துல பலவிதமான புண்ணிய நதிகள், புண்ணிய கஷேத்திரங்கள், காவேரி, தாமிரபரணி, கங்கை, நர்மதா, சிந்து இப்போதுலிய பலவிதமான நதிகள் எல்லாம் பாவத்தை போக்கக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கும். அந்த மண்ணை தொட்டாலே அந்த கஷேத்திரத்துல பாவங்கள் எல்லாம் போகும். இதை எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறாராம். மயி சுசரிதோக. அது மாத்திரம் இல்லம்மா, பாரதம் போன்ற புண்ணிய பூமிகள்ல அவதார புருஷர்கள் எல்லாம் அவதரிப்பார்கள். ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், ரமண மகரிஷி, இப்படி எத்தனை சொல்லிட்டு போலாம். பாரத தேசத்துல நாதனை நரசிங்கனை நவிந்தேத்துவார் உழக்கிய பாததூளி படுதலால் இப்பாரதம் பாக்கியம் செய்ததேன்னு. அம்மா, அவர்களுக்கு அந்தந்த காலகட்டத்தில் இதே பரம சுலபமான மார்க்கத்தை உபதேசம் பண்றதுக்கு ஆழ்வார்கள் தோன்றுவார்கள், நாயன்மார்கள் தோன்றுவார்கள், மகான்களா இருக்கக்கூடியவா தோன்றுவா. நான் இப்ப பண்ணக்கூடிய உபதேசம்ன்றது இந்த ஸ்லோகம் பல மொழிகள்ல பல மகான்களுடைய திருவாக்கால இது தொடர்ந்துட்டே இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்னாராம். கபில வாசுதேவனுடைய சிந்தனை என்ன அழகு பாருங்க. நாம சங்கீர்த்தனம் வசந்தது, பாடனம் பாடனம்னு சொல்லி பவதி பரமபக்தின்னு சொல்லிட்டார். பின்னாடி மகான்கள் வருவார்னு சொல்றார். நமக்கு 4000 திவ்ய பிரபந்தங்களை தொகுத்து கொடுத்த ஆழ்வார்களே பகவானுடைய நாம சங்கீர்த்தனத்தை தான் வசத்தியா சொல்லியிருக்கா. ஆழ்வார்களை விட்டுடுங்க, நம்முடைய நாராயணியத்துல ஒவ்வொரு திவ்ய தரிசனத்திலையும் அநேகமா கோதை பிராட்டியான ஆண்டாள் நாச்சியாருடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடையாம இருக்கிறது இல்ல. கண்ணனாக இருந்தாலும், ராமனாக இருந்தாலும், நரசிம்மனாக இருந்தாலும் நின்ற திருக்கோலத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டு இருக்கா.
இந்த கபில வாசுதேவன் சொன்னதைத்தானே பின்னாடி வந்து பல பேர் சொல்லுவான்னு சொன்னது. ஆண்டாள் தான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரித்தா கூட நாம சங்கீர்த்தனத்தை தான் 30 பாட்டான திருப்பாவையில முழுக்க முழுக்க பவதி பரம பக்திஹி கீர்த்தனாத்யை இதைத்தான அவ்வளவு உபதேசம் பண்ணிருக்கா. அதனால தான் அதுல என்ன அழகுன்னா பாடி பாடி பாடின்னு பாட வேண்டும்னு கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ. இவர் சொன்னார் கீர்த்தனை பண்ணணும் காதால கேட்கணும்னு. ஆண்டாள் ஒரே வரியில சொல்லிட்டா கேசவனை பாடு. அப்படி பாட முடியலன்னா உட்கார்ந்து கேடுன்னு சொன்னாலாம். அது மாத்திரம் இல்ல, தன்னுடைய 30 பாசுரங்கள்ல ஒவ்வொரு பாசுரத்திலேயும் 2வது பாட்டுல பரமனடி பாடுன்னா, 3வது பாட்டுல உத்தமன் பேர் பாடுன்னா, 5வது பாட்டுல தூயோமாய் வந்தோம் துயிலழ பாடுவான்னு சொன்னா, 6வது பாட்டுல அரியன்ன பேரறவும் நாம் பாட வேண்டும்னு சொன்னா, 7வது பாட்டுல கேசவனை பாடு கேட்டே கிடன்னு சொன்னா, 8வது பாட்டுல பாடி பறை கொண்டு அப்படின்னு உத்தமமான பாட்டை பத்தியே சொன்னா. தூமணி மாடத்துல மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று எண்ணி நாமம் பல நவிலுங்கள்னா கற்றுக்கரவைன்னு ஒரு பாட்டு வரிசையே முற்றம் புகுந்து முகில்வண்ணனை பாட வேண்டாம் முகில்வண்ணன் பேரை பாடுங்கள். கனைத்திலம் கற்றமை பாசுரத்துல மனத்துக்கு இனியானான ராமனை பாடவும் நீ வாய் திறவாய் உடனே புல்லின் வாய் கீண்டானே கீர்த்திமை பாடி போய் உங்கள் புழக்கடை சங்கொடு சக்கரமேந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். எல்லை இளங்களியே பாட்டிலேயும் வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய். உந்துமதகளித்தன் மகாலட்சுமி எழுப்புறது அங்கேயும் அம்மா மகாலட்சுமி உன் மைத்துனன் பேர் பாட. கடைசியா திருப்பாவையில உயர்ந்தது கூடாரவல்லின்ற கூடாரை வெல்லும் சீர் பாட்டு. அங்க முடிக்கச்சே கூட உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம்பெரு சம்மானம் கண்ணா. ஆக முதல் 15 பாட்டுக்குள்ளேயே 12 இடத்துல பாடு பாடு பாடுன்னு 14 இடங்கள்ல மொத்தம் பாடணும்னு 30 பாட்டுல ஆண்டாள் உபதேசம் பண்ணிருக்கான்னா அதத்தான் இவர் சொன்னார். நான் மாத்திரம் இல்லம்மா, எனக்கு பின்னாடி வரக்கூடிய ஆழ்வார்கள் ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்லாம் கூட திருப்பி திருப்பி மம குணகணலீலா கர்ணநீர் கீர்த்தன இதே நாம சங்கீர்த்தனத்தை தான் சொல்ல போறார். அதுதான் உயர்ந்த மார்க்கம்னு தொடர்கிறார். எவ்வாறு இந்த உபதேசத்தை தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலின் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமக.